திரு ஆர் செழியன் அவர்களுக்கு விருது வழங்குவதை நம்முடைய மாவட்டம் பெருமையாக கருதுகிறது. He has established Teredes Homes, Cortes and Lifeline Trust for the welfare of children in need of care and protection in various Tamil Nadu districts. Since then, he runs 17 homes to provide care and protection for girls and boys in need, 4 reception homes dedicated to support girls, 6 special schools for children with intellectually disability, 6 community outreach projects for poor and needy children. அவருக்கு ரோட்டரி நோபல் அவார்ட் வழங்குவது நமக்கு பெருமை தருகிறது. May we request you, sir, to give few words of acceptance, please, sir. இந்த சபையில் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நான் நார்மலாக இந்த மாதிரி ஸ்டேஜிலலாம் பேசினது இல்லைங்க. ஐ ட்ரை மை பெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட் 3231 டிஸ்ட்ரிக்டுடைய கவர்னர் திரு ராஜன் பாபு அவர்களுக்கும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து ரோட்டரி சங்க நண்பர்கள், உறுப்பினர்கள், சங்கத்தின் தலைவர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். I started my journey in 1991. By accidentally, I end up in Tiruvannamalai. Though I belongs to Tiruvannamalai district, I saw a few children begging in the street. திருவண்ணாமலை ஒரு கோயில் மாநகரம், நிறைய குழந்தைகள் பிச்சை எடுக்கிறத பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு குழந்தைய தான் நான் எடுத்தேன். முதல்ல ஒரு குழந்தைய எடுத்து அந்த குழந்தைய அந்த பிச்சை எடுப்பதிலிருந்து தடுக்கலான்னு சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தேன். That started to give me the joy. I found my happiness in it. இன்னைக்கு I can be proud to say திருவண்ணாமலை மாவட்டத்தில் 99% குழந்தைகள் பிச்சை எடுப்பது இல்லைன்னு சொல்லலாம். அது நான் மட்டும் காரணம் இல்லை, நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு ரோட்டரி, பிகாஸ் கடந்த 25 வருடங்களாக திருவண்ணாமலையில் இருக்கும் அத்தனை ரோட்டரி சங்கங்களும் அவர்களுடைய உதவிகளை எங்களுடைய குழந்தை நிறுவனங்களுக்கு, குழந்தைகளுக்கு அவங்க அன்றாடம் கூட நான் சொல்லலாம், அன்றாடம் அவர்களுடைய உதவிகள் இருக்கிறதுனால தான் எங்களை மாதிரி ஆட்களால் குழந்தைங்களுக்கு சேவை செய்ய முடியுது. எஸ், we have come up across long way. As the director Rotary International said, 90s நான் பார்த்துருக்கேன். என்னுடைய அனுபவங்கள், ஒரு குழந்தை ஒரு 3 நாள் உடம்பு சரியில்லாமல் ஜுரம் அடித்து படுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கால் இல்லை கை, மோஸ்ட்லி கால், போலியோ அட்டாக். இட்ஸ் அ ட்ரமெண்டஸ் சேஞ்ச். 30 வருடங்களில் இந்த மாற்றங்கள் தமிழ்நாட்டில் கடந்த 8 வருடங்களில் எந்த விதமான போலியோ கேசஸ் இல்லை. ஸோ த ப்ரவுட் கோஸ் டு த every Rotary person. So my thanks to the Rotary people and Rotary members. But still we have a long way to go. கண்டிப்பாக குழந்தைகளுடைய பாதுகாப்பில், குழந்தைகளுடைய வளர்ச்சியில் நாம் அடைய வேண்டிய இலக்கு மிகப்பெரிய சவால்களாக தான் இருக்குது. கண்டிப்பாக நம்மளுடைய அரசாங்கங்கள் is doing wonderful things. So once again, இன்னைக்கு நம்ம மிகப்பெரிய சவால்களாக பார்த்துட்டு இருக்கிறது குழந்தைகள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்துவது. Yes, if every local Rotary club starts to also address this, keep in mind and start to do something for that, that's a great thing. So thank you very much once again for giving this opportunity. Last request is, I started with one child. உங்களால் முடிஞ்சா உலகத்தின் எந்த மூலையிலாவது இல்லை நம்ம நாட்டின் எந்த மூலையிலாவது ஒரு அண்டர் பிரிவிலேஜ் குழந்தைக்கு give the hands for our future. That's it. Thank you very much. Thank you, sir.